ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நீங்க யூஸ் பண்றீங்களா? கண்டிப்பா அந்த பதிவு உங்களுக்கானது தான். செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் மெயின்டனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி. இதோட ஸ்பேர் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மிஷின் காஸ்ட், ஸ்பேர் காஸ்ட் ரெண்டுமே கம்மியா இருந்தாலும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடு, ஃப்ரண்ட் லோடு இது 2யுமே காட்டிலுமே இது துணி சூப்பரா ரொம்ப அருமையா துணி துவைச்சு கொடுக்கும். ஒரு சின்ன வேலையை நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்கிறதெல்லாம் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் வருது இந்த ஸ்பின்னர் மோட்ரு. இந்த மிஷினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா துவைக்கிறது தனியாக இருக்கும், காய வைக்கிறது தனியாக இருக்கும். மிஷினை பயன்படுத்துறவங்க செய்கிற ஒரு மிகப்பெரிய என்ன தவறு அப்படின்னா வந்து துவைக்கிறது தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, துவைச்சு முடிச்சவன துணி சொதான் இருக்கு பார்த்தீங்கன்னா, உடனே எடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த காய வைக்கிறதுல உடனே அப்படியே போட்டுருவாங்க. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா டம்மு தான் உள்ள இருக்கு, இன்னர் சைடு மேலே ட்ரம்மு, அதுக்கடுத்து ஒரு பெல்லோஸ் அதான் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே விடாம வந்து லாக்றது. கீழே பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து டேரக்டா இருக்கும். இந்த பெல்லோஸ் தான் என்ன ஆகுனா நாளடைவில் உங்களுக்கு தீமானவன தண்ணி உள்ள கீழே வந்து வடிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்பின்னர் மோட்டரானது சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வடிகிறதுனால சீக்கிரத்திலே ஃபெயிலியர் ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட அலட்சியம் தான். ஏன்னா அப்படியே நம்ம வந்து தெரியாம வாங்கும்போது அவங்க கம்பெனிக்காரங்கன்னு சொல்றதில்ல. ஆனால் நாளடைவில் அந்த பெல்லோஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனால் ஓட தீமான கையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில வந்து நம்ம ரோடு தூக்கி அப்படியே போடும்போது என்னன்னா தண்ணி டேரக்டா கீழே இறங்கி அந்த மோட்டர் மேலே பட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று சாப்பிட்டு புதுசு பிடிக்கும், இல்லைன்னா காயில் டேமேஜ் ஆகி காயிலே பார்த்தீங்கன்னா போஞ்சிடும். இதை முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமில்ல, நீங்க துவச்சு முடிச்சவன பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் கூட நீ அப்படியே நீங்க விட்டுருங்க. அந்த துவைக்கிற டம்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா டை ஆகி வடிய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நீங்க எடுத்து அதில் போட்டு ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்பின் மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமே வராது, நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோட்டர் வந்து துரு பிடிச்சி இத்து போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் இந்த ஒரு இஷ்யூ தான் ரொம்ப அதிகப்படியாக வந்துகிட்டே இருக்கு. நம்ம சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் ஃபெயிலியர் ஆகிறத வந்து நீங்கள் முற்றிலுமே வந்து தவிர்க்கலாம். இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஆர்ஓ, வாட்டர் ஹீட்டரில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க.